நீங்கள் பார்த்துருக்க டான் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜினியரிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிட்சுபிஷி லான்சர் டீசல் இன்ஜினோட செல்ஃப் மோட்டாரை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கீ போட்டு இக்னிஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டரில் வந்து கிராங்க் அடிக்கல எதுவும் இல்லை, ஆனால் வந்து சவுண்டு மட்டும் வருது, கிளிக்கிங் நாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன ரீசன் பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃப் மோட்டரை வந்து டிஸ்மேண்டல் பண்ணியாச்சு கார்லேருந்து. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எல்லா சைல்டு பார்ட்ஸையும் போல்ட்டு எல்லாமே வந்து பால் பேரிங்ஸ் வாசர் எப்பயுமே வந்து சேஃபாக ஒரு பிளேஸில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சின்ன சின்ன வாசர் போல்ட்டு மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எப்பயுமே சேஃபாக வச்சுக்கணும். க்ளீன் பண்ணுறதுக்காக நான் ப்ரெஷ்ஷு, கொஞ்சம் பெட்ரோல் எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ செல்ஃப் மோட்டர் இதான் பாருங்கள். இது வந்து எவ்வளோ கார்பன் டெபாசிட் ஆகிருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக கார்பன் தான் கருகி இருக்குது. ஓகேங்களா? செல்ஃப் மோட்டர் கிட்டத்தட்ட டீசல் இன்ஜினுங்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க மிட்சுபிஷியை பொறுத்த வரைக்கும். ஸோ இருக்கிற இது வந்து சொலினாய்டோட போல்ட்டு, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதான் வந்து சொலினாய்டு ஸ்டார்டருக்கு ஹெல்ப் பண்ணுறது புஷ் ராட். ஓகேங்களா? ஸோ இந்த போல்ட்டையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும் ஒரு பிளேட்டில். ஓகேங்களா? என்னென்ன இருக்குதுன்னு கரெக்டாக என் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாம் செட்டாக இருக்கான்ட்டு. ஓகே, சொலினாய்டு ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் அதோட ஹவுசிங்கை எடுத்தாச்சு. காயில் இதான் வந்து சொலினாய்டு எலக்ட்ரிக்கல். ஸோ கேர்ஃபுல்லாக வைங்க. இது வந்து சொலினாய்டோட மேக்னெட்டிக், இது ஸ்ப்ரிங்கு, ஹவுசிங்கு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து காயில் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வைண்டிங்னால் எப்படி ரொம்ப வந்து உங்களுக்கு டெபாசிட் ஆகிருக்குன்னு பார்த்தா அதான் தெரியும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மேச்சர் ப்ரெஷ்ஷு. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கார்பன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதான் வந்து இது ஆர்மேச்சரோட இது. ஸோ பேரிங்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து கார்பன் டெபாசிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? பார்த்தாலே தெரியும். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஹவுசிங். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைவீலோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஒரு வாட்டி கீ இக்னேட் பண்ணுறப்போ அந்த சொலினாய்டு போய் இதை ஆக்டிவேட் பண்ணி, ஸோ இந்த பினியன் ஆக்டிவேட் பண்ணி இந்த கியரை வந்து இது கூட ஃப்ளைவீலோட இது பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் இதை இப்படி தான் பண்ணா கீ ஆன் பண்ணும்போது இந்த சொலினாய்டு போய் இந்த பினியன் ஆக்டிவேட் பண்ணி இந்த கியரை வந்து ஃப்ளைவீலோட அட்டாச் பண்ணி ஸ்பின் பண்ண வைக்கும். ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் ஹவுசிங். ஓகேங்களா? ஸோ எல்லாமே கார்பன் டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ கிரீஸு, ஏன்னா இது அவுட்டரில் இருக்கிறதுனால டேர்ட்டும் படும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுங்க. ஸோ இது வந்து கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள், எந்த ஒரு பார்ட்ஸையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஆக்சுவலாக இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் மோட்டரோட சிஸ்டமேட்டிக் டயக்ராம். ஓகேங்களா? இதனால் நீங்கள் கீ இக்னேட் பண்ணும்போது என்ன பண்ணோம், சொலினாய்டு போய் ஆக்டிவேட் பண்ணி, ஸோ இந்த ஸ்டார்டர் மோட்டார் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்மேச்சர் காயில் ப்ரெஷ்ஷுனா இருக்கும், இதுனா வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஃப்ளைவீலோட அட்டாச் பண்ணி ரொட்டேட் பண்ணிவிடும் ஃப்ளைவீலை. ஸோ ஃப்ளைவீல் ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இன்ஜின் வந்து கிராங்க் ஆகும். ஓகேங்களா? கிராங்க் ஆகி என்ன ஆகுனா ஃபயரிங் பண்ணி இன்ஜின் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகும். ஒன்ஸ் கண்டினியூஸாக ரன் ஆனதுக்கு முன்னாடி அந்த சொலினாய்டு வந்து ரிட்டர்ன் வந்துட்டு, ஸோ அந்த பில்லியனோட இருக்கிற இதை டீத்தை வந்து என்ன பண்ணிடும்னா ஃப்ளைவீலேருந்து டீஅட்டாச் பண்ணிடும். ஸோ வந்து இன்ஜின் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ரன் ஆகும். ஸோ இந்தமாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கரண்ட் வந்து ஸ்டார்டர் மோட்டருக்கு தேவைப்படும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஹவுசிங், ஃப்ளைவீல், பினியனு, அப்புறம் வந்து ஆர்மேச்சர் தான். ஓகேங்களா? இதான் வந்து லான்சரோட டீசல் இன்ஜினோட ஃப்ளைவீல். ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து அந்த ஸ்டார்டர் மோட்டரோட ஹவுசிங், அதாவது பொசிஷன் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ளைவீலோட அந்த டீத் இருக்குங்களா, இது வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ பொசிஷன் இந்த பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி கீ இக்னேட் பண்ணும்போதும் அந்த ஸ்டார்டர் மோட்டர் என்ன பண்ணுன்னா இதை வந்து ஃப்ளைவீலை வந்து ரொட்டேட் பண்ணும். ஓகேங்களா? இது பாருங்கள், உங்களுக்கு ஆர்மேச்சர்னால் நல்லா தான் இருக்குது, அதாவது ப்ரெஷ்ஷு எல்லாமே. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 ப்ரெஷ் இருக்குது. பட் இன்சைட் ஹவுசிங்கில் இருக்கிற அந்த காயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கார்பன் டெபாசிட் ஆகிருக்குன்ட்டு. ஆர்மேச்சர்லேயும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த காப்பரே தெரில, அந்த அளவுக்கு கார்பன் இதாக இருக்குது. ஸோ பெட்ரோல்
நீங்கள் என்ன ஃப்ளூயிட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். பட் வந்து WD-14 சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. முக்கால்வாசி வந்து ஈஸியாக இருக்கிறது கன்வீனியன்ட்டாக. ஏன்னா பெட்ரோல் யூஸ் பண்ணும்போதோ இல்லை வந்து இந்த மாதிரி ஃபியூல் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணால் எவாப்ரேட் ஆயிரும், உங்களுக்குள்ளே வந்து டெபாசிட் ஆகிருக்காது. பாருங்கள், ஆர்மேச்சர் ஊற்றும்போது எவ்வளோ கார்பன் வந்து வருது வெளியே. ஸோ இவ்வளோ கார்பன் இருந்தால் உங்களுக்கு வந்து கார்பன்னாலே வந்து ஒரு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் தான், அது ஒரு இன்சுலேட்டிங் ஏஜென்ட் மாரி. அது வந்து கரண்ட்டை வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி கரண்ட்டில் இருக்கிற EMF இதனால் வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஆகினா காயில் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இதுலேருந்து எவ்வளோ கார்பனை வந்து நம்ம எடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க. இது ஹவுசிங், ஓகேங்களா. இவ்வளோ அந்த இதே வந்து கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. இது க்ளீன் பண்ணது எப்படி இருக்குது, முன்னாடி இருந்ததுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். முன்னாடி வந்து ஒன்றுமே தெரியாது இருக்கிற அந்த லெட்டர்ஸ் மார்க்கிங் எதுவுமே, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது. இதுதான் வந்து சொலினாய்டு. ஸோ இது வந்து மேக்னெட்டிக்கால் ஒர்க் ஆகுது. நீங்கள் ஒரு வாட்டி கீக்னேட் பண்ணும்போது இதுதான் வந்து கீழே இருக்கிற அந்த இது ஆர்மேச்சரை வந்து இது பண்ணுது. ஸோ இது சொலினாய்டு ஸ்ப்ரிங்கு, சொலினாய்டு எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு கார்பனோட கிடையாது. ஸோ கார்பன் டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஹவுசிங்கும் பாருங்கள், ஓகேங்களா. புஷ்ராடு, பில்லியன், அதாவது சொலினாய்டோட புஷ்ராடு எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டார்டர் மோட்டர்ஸ் வந்து கலட்டுறது ஈஸி. ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக்கல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்மேச்சர் வந்து பார்த்திங்கன்னா கார்பனோட அந்த இது தெரியுது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த காப்பரோட இது தெரியுது. இது ஹவுசிங். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டெர்மினல் கனெக்ட் ஆகிருக்கும். பேட்டரியிலேருந்து வர ப்ளஸ்ஸு நெகட்டிவ் வந்து ஆல்ரெடி வந்து பாடியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கீ இக்னைட் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த நெகட்டிவும் ப்ளஸும் சேர்ந்து செல்ஃப் மோட்டருக்கு வந்து கரண்ட்டுக்கு பாஸ் பண்ணும். ஸோ ஆர்மேச்சர் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி அந்தளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். முன்னாடி வந்து ஒன்றுமே தெரியாது. இதுதான் வந்து பார்ட் நம்பர் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மிஸ் ஆனால் கூட இந்த நம்பரை ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்ஸில் வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து கார்பனோட எதனா ட்ரேஸ்னால் க்ளீன் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து அந்த காப்பரோட இது தான் தெரியுது, பார்த்தாலே தெரியும். அந்த இதில் சிலிக்கான் இதில் டிஸ்கில் ஃபுல்லாக வந்து காப்பரோட இது தான் தெரியுற அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோ நல்லாயிருக்கும், கரண்ட் ஃப்ளோ, EMF எல்லாமே இருக்கிறதுனால ஆர்மேச்சர் வந்து கொஞ்சம் ரன் ஆகும். இப்போது இதில் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணுறது என்னமோ 5 நிமிஷம் வேலை தான், உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது முடிஞ்சிடும். பட் ஆக்சுவலாக என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அசம்பிள் பண்ணணும், ஓகேங்களா. இது ரொம்ப டஃப்பான ஒரு இது தான். ஏன்னா எப்படி கழட்டணுமோ அப்படி மாற்றங்க முடியாது. ஸோ நிறையா வந்து பார்ட்ஸ் வந்து காம்படிஷன் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஸோ அந்த ஆர்மேச்சர் வந்து எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்மேச்சர் இப்படி தான் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுனா அந்த கியர் வந்து பினியன் கியர் வந்து ஃப்ளை வீலோட அட்டாச் ஆகி இது பண்ணும். ஸோ இது சொலினாய்டோட ஹவுசிங். ஸோ இது வந்து எப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் இருக்குது உள்ளே, ஓகேங்களா. ஸோ இந்த ஹவுசிங்கில் வந்து இந்த உள்ளே இருக்கிற மேக்னெட்டை போடும்போது என்ன ஆகுனா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வந்து வேவ்ஸ் க்ரியேட் ஆகும். அதாவது நீங்கள் வந்து கீ இக்னைட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். ஆக்சுவலாக புஷ் டைப்பு, ஓகேங்களா. இது பாசிட்டிவ் நெகட்டிவ். இது வந்து ஹவுசிங்கில் கொடுத்துருக்கு உங்களுக்கு சுவிட்சு, அதாவது என்னென்னா இக்னிஷன் சுவிட்சுக்கு வர லைனு. நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுனா இதில் இருக்கிற பாசிட்டிவ் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வந்து அந்த மேக்னெட்டை வந்து வெளியே தள்ளும். ஸோ வெளியே தள்ளும்போது என்ன ஆகுனா அந்த ஆர்மேச்சர் இருக்கா, ஓகேங்களா. ஸோ ஆர்மேச்சர் வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்ருக்கும். இந்த ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த வந்து சொலினாய்டு வந்து இதில் வந்து அந்த இதில் டச் ஆகும், ஓகேங்களா. இந்த மாதிரி பொசிஷனில் வரும். ஸோ இந்த புஷ்ராட டச் ஆகும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த ஃப்ளை வீலில் கனெக்ட் ஆகிருக்க பினியன் வந்து ஆக்டிவேட் ஆகும், ஃப்ரண்ட் அண்ட் மூவ் பேக் சைடு. அதாவது நீங்கள் எப்போ செல்ஃப் போடுறீங்களோ அப்போ வந்து என்ன ஆகுனா இந்த மோட்டர் வந்து ரன்னிங்கில் இருக்கிற மோட்டர் வந்து ஃப்ளை வீலை வந்து காண்டாக்டில் பண்ணி டச் ஆகி ஸ்பின் பண்ணி விடும். ஸோ அந்த ஸ்பின் பண்ணும்போது என்ன ஆகுனா கிராங்க் வந்து இன்ஜின் கிராங்க் ஆகி ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டார்டர் மோட்டரோட பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபல். ஆக்சுவலாக என்னென்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சொலினாய்டு, கீழே வந்து ஆர்மேச்சர், அதாவது பிரஷ்லெஸ் மோட்ரு எல்லாமே இருக்கும். இப்போ சொலினாய்டை வந்து நம்ம கரெக்டான பொசிஷனில் வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சில சமயம் நீங்கள் மோட்டர் போடும்போது என்ன ஆகுனா சொலினாய்டு போயிருந்தால்
வெறும் சவுண்டு மட்டும் கேட்கும், மோட்டரோட சவுண்டு கீன்ட்டு. பட் வந்து சொலினாய்டு வந்து ஆக்டிவேட் ஆகாது. சில சமயம் வந்து ஆர்மேச்சர் இந்த மாதிரி போயிருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷ் இதுனா சவுண்டு மட்டும் கேட்கும். அதாவது ரேட்டிலிங் நாய்ஸ், கிளிக் கிளிக்குன்னு சொல்லிட்டு அந்த சொலினாய்டு மட்டும்தான் வந்து மூவ் ஆகுமே தவிர ஆர்மேச்சருக்கோ அந்த உள்ள இருக்கிற இதுக்கும் வந்து காயிலுக்கும் வந்து ரன் ஆகாது. இந்த மாதிரி வந்து பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆர்மேச்சர் வந்து பார்த்திங்கன்னா காயில் வந்து ஃபுல்லாக ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஹவுசிங்கும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ காயில் இருக்கிறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் காயில். ஸோ இதுதான் வந்து ஆர்மேச்சர் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி இன்ஜினுக்கு வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ஃப்ளைவீலில் வந்து கிராங்க் புஷ் பண்ணி கொடுக்குற அளவு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு ஸ்டார்டர் மோட்ரு. ஸோ உங்களுக்கு வந்து 2000 cc அதுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டார்க் தேவைப்படுதோ, அதாவது கிராங்கை வந்து இன்ஜினுக்கு வந்து எவ்வளோ டார்க் ப்ரொடியூஸ் பண்ணால் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி பெருசாக கொடுத்துருப்பாங்க. சில சமயம் பெட்ரோல் இன்ஜினுக்குனால் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து அதுக்கு டார்க் அதிகமாக தேவைப்படாது. இன்னொன்று வந்து பெட்ரோல் வந்து ஈஸியாக இக்னைட் ஆகிறதுங்கிறதுனால உங்களுக்கு வந்து பேட்ரி கன்செப்ஷனும் சரி, அதாவது ஸ்டார்டர் மோட்டருக்கு எல்லாமே சின்னதாக இருக்கும், பேட்டரியும் சின்னதாக இருக்கும் இதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னென்னா அதிகபட்சமான டார்க் தேவைப்படும். ஏன்னா வந்து கம்ப்ரஸ்டு இக்னிஷன் அது. ஓகேங்களா? அதாவது என்னென்னா பெட்ரோல் இன்ஜின்னா வந்து ஸ்பார்க் ப்ளக் வச்சு இக்னிட் பண்ணுவாங்க, அது கம்ப்ரஷன் ரேஷியோ கம்மியாக இருக்கும். பட் டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஏரை கம்ப்ரஸ் பண்ணி அதில் டீசல் இக்னிட் பண்ணி அதுலேருந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகும். வெறும் ஏரும் டீசல் வச்சு தான் பவர் வருது. ஸோ அதனால் வந்து ஹை டார்க் தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஸோ ஆர்மேச்சரை வந்து உள்ளே போட்டாச்சு. ஸோ இப்போ என்னென்னா வந்து உங்களுக்கு அந்த ப்ரெஷ்ஷு, ஓகேங்களா, கார்பன் ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும். அது வந்து ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 4 இருக்குது அந்த ப்ரெஷ்ஷு. ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து இந்த கார்பன் கான்டாக்டில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ கான்செப்ட்டு. ஆக்சுவலாக வந்து எடுக்கும்போது நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். பட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அது என்ன பண்ணணுன்னா ஆர்மேச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து இது செட் பண்ணணும், அந்த கேபிளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷை வந்து ஃபுல்லாக 4 ப்ரெஷ் இருக்குது. 4 ப்ரெஷ்ஷுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் வந்து ஒரு போல்ட்டை கேப்பில் வச்சுட்டேன். அதாவது இது வந்து ஸ்ப்ரிங் டைப் தான். ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ரெஷ் உடஞ்சிதுன்னா கார்பன் ப்ரெஷ்ஷு நீங்கள் புதுசாக வாங்கணும். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் தேஞ்சு போல் ப்ரெஷ்ஷு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக தான் ஒர்க் பண்ணணும். சில பேர் வந்து காயின் யூஸ் பண்ணுவாங்க இந்தமாதிரி பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷு 4மே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்மேச்சரில் அந்த ப்ரெஷ்ஷை வந்து இது பண்ணணும். சில பேர் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க, அதாவது அந்த காயில் சர்வீஸ் பண்ணி போடுறாங்க, அவங்ககிட்ட இதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேன்சி டூல்ஸ் இருக்கும். பட்டு நம்மகிட்ட வந்து இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேரிங்கில் வந்து சீட் ஆகிடுச்சு ஆர்மேச்சர். ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே பொறுமையாக தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஏன்னா வந்து ஆர்மேச்சர் காயில் எல்லாமே வெயிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ப்ரெஷ்ஷு வந்து கார்பன் ப்ரெஷ்ஷு லைட்டாக தான் இருக்கும், பிரிட்டில்னஸ் அதிகமாக இருக்கும். லைட்டாக பண்ணால் கூட உடஞ்சிரும் நீங்கள் ராங் லோடிங் இந்த மாதிரி பண்ணும்போது. ஓகேங்களா? இப்போ வந்து என்னாச்சுன்னா கார்பன் ப்ரெஷ்ஷை வந்து உள்ளே போட்டாச்சு, பேரிங்கில் சீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பேரிங்லேருந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்சைடு ஆர்மேச்சரோட அந்த காப்பரோட இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணனா ஜஸ்ட்டு சிம்பிள் தான், சேம் அதே கான்செப்ட் தான். அந்த ஆர்மேச்சரை வந்து நம்ம வந்து இது பண்ணணும். எப்படின்னா அந்த கார்பன் ப்ரெஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரெஷ்ஷை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி உள்ளே வந்து புஷ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு 2 பேர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். பட் ஒரு ஆளாக வந்து கேமராவையும் ஹோல்ட் பண்ணிட்டு ஆர்மேச்சரை உள்ளே தள்ளுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து இந்த அலன் கீ இந்த மாதிரி வந்து சர்க்ளிப்பு ரிமூவல் இதை வச்சு தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். நோஸ் கிளிப்பு, நோஸ் பிளேயரு, உங்களுக்கு என்ன இருக்கோ அந்த டூலை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே. ஸோ இதான் ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ சர்வீஸ்னால் ஜஸ்ட் கார்பன் க்ளீனிங் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து மல்டிமீட்டர் இருந்தால் அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃப்ளோ எப்படி இருக்குங்கிற மாதிரி. ஸோ
ஸோ இதான் வந்து அலுமினியம் ஹவுசிங்கு, கேஸ்ட் அயர்ன் கோட்டிங். ஓகே, இப்போ இதில் என்ன தப்பு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசம்பிள் பண்ணும்போது ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதான் வந்து ஹவுசிங், அதாவது என்னென்னா கியர் ஹவுசிங் ஃப்ளைவீலோட கனெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த கருப்பு டீசல் ஆயிலில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம க்ளீன் பண்ணதில் அந்த கார்பனில் வந்து ஒரு பால் வந்து உள்ளே வரும், அது வந்து மிஸ் ஆயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு பாட்டும் அசம்பிள் பண்ணும்போதும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ் ஆகிறது, ராங் லோடிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து இதாகும். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் முதல்ல வந்து எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுதான் கியர் ஹவுசிங்கு. இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு பாட்டம். ஓகேங்களா? பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேரிங் ரொட்டேட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா பேரிங் ராங் லோடிங்கோ இல்லை வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருந்தால் வந்து உங்களுக்கு வராது. ஸோ பாருங்கள், ஆர்மேச்சரு, ப்ரெஷ்ஷு, கடைசியாக பேரிங் எல்லாம் கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹவுசிங்கை நம்ம பண்ணணும். பாட்டமை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பாட்டத்தை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ காயிலும் ஆர்மேச்சரும் ப்ரெஷ்ஷும் அந்த ஹவுசிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கியர் ஹவுசிங். ஸோ இதான் வந்து அந்த பால். இது வந்து எதுக்குன்னா ஃப்ரிக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க, ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த பாலை. ஸோ என்னென்னா இந்த கியர் ஹவுசிங்கோட கனெக்ட் பண்ணுறது. ஸோ ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் நிறையா இருக்கும். ஏன்னா ரன் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கியர் ஹவுசிங்கு. ஸோ இதுதான் வந்து நீங்கள் கியர் என்கேஜ் பண்ணும்போது என்ன ஆகுனா, செல்ஃப் மோட்டர் ஆக்டிவேட் பண்ணும்போது இது போய் ரன் பண்ணி இங்கே ஃப்ளைவீலை வந்து ரொட்டேட் பண்ணும். ஓகேங்களா? கியர் ஹவுசிங் தான் முடிஞ்சுது. ஸோ இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதோட செட்டாக வரணும். ஸோ பால் மேலே இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ராங் லோடிங் பண்ணிங்கன்னா இருக்கிற கியரும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் செல்ஃப் போடும்போதும். ஸோ இந்த மாதிரி சின்ன பார்ட்ஸில் வேலை செய்யும்போது எப்பயுமே ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்க போல்ட்டை வந்து நம்ம இது போட போகிறோம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்பயுமே வந்து ஒரு ஜாபை எடுத்தால் டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணிட்டு தனியாக வெளியே வச்சுட்டு போனீங்கன்னா என்ன ஆகுனா, மிஸ் பண்ணிடுவீங்க. ஒரு சின்ன சின்ன சைல்டு பார்ட்ஸ் இருந்தாலும் எது பண்ணாலும். ஸோ எப்பயுமே வந்து கலட்டினோம்னா அன்றைக்கே சர்வீஸ் பண்ணி போட்டுடணும். இல்லாட்டினா வந்து உங்களுக்கு அந்த சைல்டு பார்ட்ஸு, வாஷரு, பால் பேரிங்கு, சின்ன போல்ட்டு, ஸ்க்ரூ எதாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து தனியாக வைக்கணும். அப்படி வைக்கும்போது என்ன ஆகுனா மிஸ் ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்னா ஆல்ரெடியே வந்து அவங்க நிறையா வந்து வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்பேர் போல்ட்டோ வாஷரோ எல்லாமே, சர்க்கிளிப்போ, கார்டர் பின் எவரோ. அப்படி வைக்கும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு மிஸ் ஆனாலோட எடுத்து போட்டுருவாங்க. பட்டு இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் இல்லாமல் ஜஸ்ட் வீட்லேயே வச்சு பண்ணுறோம் இல்லை நீங்களாக பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்மேச்சருக்கு வர கரண்ட் லைனையும் சொலினாய்டோட கனெக்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து வர பாசிட்டிவ் லைன் வந்து இதில் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இன்னொரு லைன் வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷன் சுவிட்சு. ஓகேங்களா? அதாவது என்னென்னா அந்த கரண்ட்டு கட் ஆஃப் பண்ணுறது. ஒவ்வொரு போல்ட்டும் வந்து கரெக்ட் ஃபுல் டைட் வைங்க. ஏன்னா வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேணால் வைப்ரேட்டில் வந்து லூஸ் ஆச்சுன்னா வந்து வெளியே வந்துடும் எல்லாமே. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து 8 mm சாக்கெட் தான் வரும். ரிங்ஸு இல்லை ரிங்ஸு ஸ்பேனர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தில் வந்து உங்களுக்கு என்னென்னா டார்க் வைக்கும்போது சேக் ஆகுதான்னு பார்க்குங்க. அதாவது நீங்கள் டார்க் வச்சுட்டு, அதாவது நீங்கள் ஒரு ஃபுல் டார்க் வச்சுட்டு சேக் ஆகுதா இல்லை, ஏன்னா ராங் லோடிங் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகுனா சேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அலைன்மெண்ட் மிஸ் ஆகும்போது. ஸோ இதனால் என்ன ஆகுனா த்ரெட்டு வந்து ஜாம் ஆயிரும்.
ஸோ அந்த த்ரெட்டு ஜாம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் நெக்ஸ்ட் டைம் ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆயிருன்னா லூஸ் ஆயிரும், ராங் த்ரெட்டு இந்தமாதிரி பண்ணும்போது. ஃபுல் டைட் வச்சுருங்க. டைட் வச்ச உடனே செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக எல்லா பார்ட்ஸும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதோட செல்ஃப் மோட்டரே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். மற்ற வண்டிங்களுக்கும் வந்து பெட்ரோல் இன்ஜினுக்கு வந்து கம்மியாக தான் வரும். இது வந்து 2 லிட்டர் டீசல் இன்ஜினுங்கிறனால இவ்வளோ பெருசாக இருக்குது. செல்ஃப் மோட்டர் எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக வந்து என்னென்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ரிடக்ஷனுக்காக செல்ஃப் மோட்டர் வந்து வச்சுருக்க மாட்டாங்க ரேசிங்கில். அவங்க தனியாக ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு மோட்டர் மாதிரி எடுத்துகிட்டு வந்து கிராங்கில் கனெக்ட் பண்ணி டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாஸ்கார் சர்க்கியூட்டு இதெல்லாம் வந்து இதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடோ மீட்டரோ டேஷ்போர்டோ விண்ட்ஷீல்டோடு இருக்காது, எல்லாமே பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து அது வந்து பிளாஸ்டிக்னால் வந்து கெவ்லார் பிளாஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா வெயிட் ரிடக்ஷனுக்காக வந்து தீ பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ செல்ஃப் மோட்டருங்கிறது எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க ஒரு வண்டிக்கு. ஏன்னா வந்து இதுதான் வந்து ஒரு இன்ஜினை ஆன் பண்ணுறதுக்கு இல்லை ஆஃப் பண்ணுறதுக்கு முக்கியமானது இருக்குது. செல்ஃப் மோட்டர் இல்லாமல் வந்து நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் தள்ளி ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் அதே பிரின்சிபல் தான். ஆக்சுவலாக இந்த செல்ஃப் மோட்டரோட வேலை என்னென்னா உங்களுக்கு வந்து ஃப்ளைவீலை வந்து ரொட்டேட் பண்ணி கொடுக்குது, அவ்வளோதான். ஜஸ்ட்டு சிம்பிள். அது வந்து குறிப்பிட்ட டார்க்கு, ஓகேங்களா, அதை வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ டார்க் தேவைப்படுதோ அதுக்கு. சில சமயம் பார்த்திங்கன்னா கிராங்க் ரொம்ப அடிக்கும், ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து கோல்டு டெம்பரேச்சரில் அந்த இக்னிஷன் ஆகிற டெம்பரேச்சர் ரீச் ஆகாது. ஸோ அதனால் கிராங்க் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட்ஸ் எபோவ் போடுற மாதிரி இருக்கும். அது அப்படியே இருந்தாலும் கடன்னு சவுண்டு கிராங்க் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் வந்து கிராங்க் வந்து யூஸ் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. என்ன பண்ணுன்னா க்ளோ ப்ளக் யூஸ் பண்ணி அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இதான் வந்து அந்த மிட்சுபிஷி 2 லிட்டர் டீசல் இன்ஜின். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸும் அசம்பிள் பண்ணியாச்சு, ஃப்ளைவீலும் வந்து பாலிஷ் பண்ணியிருக்கு, ரீபாலிஷிங். ஓகே, இதான் வந்து அந்த பாசிட்டிவ் டெர்மினல் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட திக்னஸ் பாருங்கள், ஒயரோட திக்னஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் வந்து பேட்டரியிலேருந்து இங்கே டேரெக்டாக அந்த செல்ஃப் மோட்டர் கனெக்ட் ஆகிருக்கும் பாசிட்டிவ் டெர்மினல். ஓகேங்களா, நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் செல்ஃப் அடிக்கும் போதும் பேட்டரியிலேருந்து கரண்ட் வந்து இந்த சொலினாய்டு ஆக்டிவேட் பண்ணி போடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 14 mm சாக்கெட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பேனர் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த 2 போல்ட்டை யூஸ் பண்ணலாம், கழட்டலாம் செல்ஃப் மோட்டரை. ஜஸ்ட் 2 போல்ட்டு தான் வரும். நீங்கள் அதை லூஸ் பண்ணாலே செல்ஃப் மோட்டர் தனியாக வெளியே வந்துடும். இப்போ செல்ஃப் மோட்டரை க்ளீன் பண்ணி போட்டதுனால புதுசு மாதிரி இருக்குது. இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன் யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா இதை எங்களோட இன்ஸ்டாகிராம் QR கோட் எங்களோட பேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். இல்லாட்டினா வந்து எங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா JDM ஸ்ட்ரீட் ரேசிங்காக உருவாக்குனது.